அழகான வழியிலே, நேர்த்தியான வழியிலே உங்களை நடத்த விரும்புகிறார். பாருங்களேன், உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது. ஜனங்கள் பல வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியில் போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த வழியில் போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய நண்பர்கள் இந்த வழியை வச்சிருக்கிறாங்க, நான் இங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பல பேர் பல வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை செவ்வையான வழியிலே நடத்துவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பல வழிகள் உங்களுக்குரிய வழிகள் அல்ல, உங்களுக்கே உரிய ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதாவது கர்த்தரே உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்ன வழி என்றால் செவ்வையான ஒரு வழி. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறபடி நான் தாழ்ச்சி அடையேன், அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்வில் அவர் செவ்வையான வழியிலே நடத்த போகிறார். ஐயோ, என்னுடைய பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கிறதே, என் பாதைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதே, நான் எங்கே போவேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை எதிர்நோக்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் நல்ல ஆவியானவர் உங்களை செவ்வையான வழியிலே நடத்துவார். உங்கள் பாதையில் எந்த தடை கற்கள் வந்தாலும், உங்கள் பாதையில் சத்துரு பிசாசு எப்பேற்பட்ட தடை கற்களை வைத்திருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் அவர் மாற்றி செவ்வையான வழியில் உங்களை அவர் நடத்த போகிறார். இதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஆவிக்கு, பரிசுத்த ஆவிக்கு உங்கள் குடும்பமாக நீங்கள் இடம் கொடுங்க. நீங்களும் பரிசுத்த ஆவியை தேடுங்க. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. அப்பொழுது தாவீதை நடத்தின அதே கரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த போகிறது. இதுவரைக்கும் உங்கள் பாதையில் பல சூழ்நிலைகள் இருக்கலாம், அதை அவர் எடுத்து போட்டு உங்கள் பாதை எல்லாம் அவர் செவ்வையான வழியில் உங்களை கொண்டு போக போகிறார். உங்கள் பாதை அவர் ஆசீர்வதிக்க போகிறார்.